பிப்ரவரி மாதம் 1 தேதி, பொது காலத்தின் 3ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரைப் போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தை ஆவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 35 தொடங்கி 41 முடிய. அக்காலத்தில் மாலை நேரம் இயேசு சிலர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்பதற்கான அற்புதமான வரையறையை எபிரேய திருமுக ஆசிரியர் இன்றைய முதல் வாசகத்தில் தருகிறார். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த வசனம் இரு கருத்துக்களை உள்ளடக்கியது. எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி,
அடுத்ததாக கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இவை இரண்டையும் குறித்து கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம். முதலாவதாக எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. இங்கு ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வது அவசியம். எதிர்நோக்கி இருப்பது என்பது வேறு, ஹோப்பிங் ஃபார். எதிர்பார்த்து இருப்பது என்பது வேறு, எக்ஸ்பெக்டிங். பல வேளைகளில் இந்த வித்தியாசத்தை பற்றிய தெளிவு நம்மிடம் இல்லாததன் காரணமாக நாம் எதிர்பார்த்து இருப்பவை அனைத்தும் கிடைக்கும் என்று எண்ணுவதுதான் நம்பிக்கை என்ற தவறான மனப்பான்மையை நாம் நம்மில் வளர்த்துக் கொள்கிறோம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாம் எதிர்நோக்கி இருப்பது ஒன்றுதான் என்று புனித பவுல் எபேசியர் 4:4 கூறுகிறார். கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்பதே இந்த ஒரே எதிர்நோக்கு என்பதை ரோமையர் 5:2 சொல்கிறார். கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்பதனுடைய பொருள் என்ன? புனித ஐரேனியஸ் முழு மனித வாழ்வே கடவுளின் மாட்சி என்று சொன்னார். அதாவது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவது என்பது முழு மனிதர்களாக முழு நிறைவோடும் முழு மகிழ்ச்சியோடு வாழ்வதே என்று வேறு எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட எதிர்நோக்கு செயல் வடிவம் பெறுவதற்கு நாம் பல்வேறு காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆக நாம் எதிர்நோக்குவது ஒன்று, ஆனால் எதிர்பார்ப்பதோ பல. பணம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், பொருள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், நமக்கு ஏற்றாற் போல மற்றவர்கள் மாற வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக முழுமையான முழு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம்மை இந்த பூமியில் படைத்ததனுடைய நோக்கமே நாம் முழு மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே இந்த முழு மனித வாழ்வை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். யோவான் 10:10. ஆனால் பிரச்சனை எங்கு ஆரம்பிக்கின்றது என்றால், மனிதர்களாகிய நாம் இப்படிப்பட்ட முழுமையான வாழ்வை, அதாவது கடவுளின் மாட்சியை நாம் விரும்புகின்ற முறையில் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்ற போதுதான். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால், பணமும் பொருளும் வசதியும் பதவியும் அறிவும் அங்கீகாரமும் நம்மை தேடி வந்துவிட்டது என்றால் முழுமையான வாழ்வு வந்துவிடும் என்று எண்ணுகின்றோம். இந்த எண்ணத்திலிருந்துதான் நமது பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் முளைக்க ஆரம்பிக்கின்றன. நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடந்துவிட்டன என்றால் முழு மனித வாழ்வு தானே வந்துவிடும் என்று மனப்பால் குடிக்கின்றோம். ஆனால் உலக வரலாறு நமக்கு சொல்லும் கசப்பான உண்மை என்னவென்றால், தங்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதன் மூலம் முழு மனித வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக மனிதர் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளுமே தோல்வியில்தான் முடிந்திருக்கின்றன. ஜிம் ரீவ்ஸ் என்ற உலக புகழ்பெற்ற பாப் இசை பாடகர் சொன்ன வாக்கியம் சிந்தனைக்குரியது. என்னை பொறுத்த அளவில் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுமே தாங்கள் விரும்புகின்ற அளவிற்கு பணத்தையும் பொருளையும் வசதியையும் சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தாங்கள் வாழ்க்கையில் எதை தேடிக்கொண்டிருக்கின்றார்களோ அது அங்கு இல்லை என்கிற உண்மை அவர்களுக்கு புலப்படும். இவ்வாறு அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் முழு மனித வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன என்கிற கேள்வி நம்ம இயல்பாகவே ஆரம்புகிறது. இதற்கான பதிலையே இரண்டாவது பகுதி நமக்கு தருகிறது. நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அதாவது கண்ணுக்கு தெரியாத இறைவன் நம்மோடு உடனிருக்கிறார் என்பது குறித்து ஐயமற்று சந்தேகமற்று இருப்பது. இப்படிப்பட்ட கண்ணுக்கு புலப்படாத இறைவனது உடனிருப்பை நாம் உணர ஆரம்பிக்கிற பொழுது வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகளும் துன்பங்களும் இருந்தாலும் நாம் நிலை தடுமாறாமல் நிம்மதியோடு இருப்போம். இன்றைய நற்செய்தியில் கடலில் புயல் அடித்த வேளையில் இயேசு நிம்மதியாக தூங்கியது குறித்து நாம் வாசிக்கிறோம். இது வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்மை புயலாக தாக்குகின்ற வேளையில் நம்மாலும் மன நிம்மதியோடு இருக்க முடியும். தூக்கத்தை இழந்து அல்லது மன நிம்மதியை இழந்து தவிக்க வேண்டிய அவசியமில்லை என்கிற செய்தியை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஜெபம். இறைவா, புறத்தை நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு அகத்தை குடியிருக்கும் உம்மீதான நம்பிக்கை அதிகமாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமேன்.